ஜாலியோ ஜிம்கானா திரைப்படத்தில் பாடலாசிரியரின் பெயரை நீக்கியது சர்ச்சையான நிலையில் அது குறித்து படத்தின் இயக்குநர் சக்தி சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நேரலையில் அதுல உண்மை இல்ல, அதான் உண்மை. அதனாலதான் இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறது, பத்திரிகை அவருக்கு வேண்டி ஒரு 4-5 பேரை செட் பண்றது, அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போடுறது எல்லாம் ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு, ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. நீ போராடி ஜெயிச்சு வா, நீ உன்னோட இதை அப்படி நான் சத்தியமா என் குழந்தை மேல ஆணையா சொல்றேன். இன்னொருத்தர் எழுதின பாட்டுக்கு நான் கண்டிப்பா பேர் போடல. இது என்னை சேர்ந்த எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த சாகிற வரைக்கும் சினிமாவில் இருப்பேன். ஐ லவ் சினிமா. அந்த மாதிரி ஒரு 3rd கிரேடான கேரக்டர் நான் சத்தியமா கிடையாது. ஒரு பேர் போடுறதுல எனக்கு இது கிடையாது. ஆனா இதையே ஒரு நாகரிகமா என்கிட்ட பர்சனலா ஏதாவது கேட்டிருந்தா கூட நான் நீ மீடியாவை கூப்பிட்டு நீ அசிங்கப்படுத்துறது, அப்புறம் 8 கோடி படத்தை 8 கோடி எப்படிங்க 15 கோடி ஆக முடியும்? எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது கெட்ட பேர் இருக்கா? சக்தி சிதம்பரம் ஒரு ஷார்ட் டைம்ல படத்தை முடிச்சிருவாரு, ஒரு காமெடி படம். இதுதான் நான் வாங்கியிருக்கேன். படம் 18-19 படம் பண்ணியிருக்கேன். 10 படம் ஹிட், 4 படம் ஆவரேஜ், 4 படம் ஃபிளாப். ஸோ ஒரு லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்கேன். என் கூட இருக்க நிறைய டேரக்டர் இல்லை. ஆனா இன்னைக்கு நான் படம் பண்ணிட்டு இருக்கேன். நான் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன். நான் ஓயிறதே இல்லை. என்னைய சும்மா ஒரு ஒரு இதுல உட்காந்துக்கிட்டு அப்படியே பேட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி இதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்களை நான் வரத்துக்கு இருக்கேன் சார். இதுதான் சார் உண்மையை நடந்தது. சார் அதான் சார் 4 பேர் இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, இது நாகரிகமான கேள்வி. அதுக்கு முன்னாடி நாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ரூம்ல வச்சு எங்கிட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நான் நாகரிகமா பதில் சொல்றேன். அவங்க நின்னது ஒரு சத்தம் கொடுத்து, ஒரு சவுண்டு கொடுத்து, ஏதோ பிரச்சனை சார். கேள்வி கேட்கல சார், அவங்க பதில் சொல்றாங்க சார். அப்ப நான் என்ன சார் இப்ப நான் விளக்கம் இப்ப நான் கொடுக்குறேன். அதனாலதான் நான் அங்க இருந்து வந்தது என்னன்னா, அது வார்த்தை தடிப்பா இருக்கு சார். அவங்க விட்டா தகராறு பண்ற மூடுல இருந்தாங்க சார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். நீங்க அந்த பாடியில் அங்க கை இப்படி வச்சுட்டு ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க சார். நான் அதுக்கு வரல சார். நான் அதுக்கு வரல. எனக்கு அது நோக்கம் இல்லைல்ல. நான் படம் பண்றேன், நான் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் அதுதான் நோக்கம். அதுக்கு அப்படின்னா நான் கொடுத்துருப்பேன் சார். சார் நான் நல்ல மூடுல ஒரு ப்ரொடியூசர் பிரஸ் மீட் வைக்கிறாரு, படம் 4 நாள்ல ரிலீஸ் ஆக போகுது, 3 வருஷம் கழிச்சு என் படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு சந்தோஷமா ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்கு சார். அது ஒரு கருமாதி வீடா ஆக்கக்கூடாதுன்றதுனால தான் சார் நாகரீகமா அது பெருசாக்க. அது ஒரு மாதிரி கைகலப்பா இருக்கும். ஒரு கலகலப்பான இடம் கைகலப்பா ஆகக்கூடாதுன்றதுனால தான் நான் அமைதி காத்து மௌனமா வந்துட்டேன் சார். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. உங்க எல்லாரையும் லவ் பண்றேன். நான் எல்லாரும் எனக்கு நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாமே இதுல இருக்கீங்க சார். நான் சத்தியமா அங்கிருந்து வாக் அவுட் பண்ணல. நான் அமைதி காத்து ப்ரொடியூசருக்கு ஆதரவு சொல்லிட்டு தான் வந்தேன் சார். தப்பா நினைச்சுக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி இத்தனை படம் பண்ணிட்டு என்னை இப்படி கேட்கறதே எனக்கு வருத்தமா இருக்கு. கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். இனி ஒரு மாதிரி ஹராஸ் பண்ற மாதிரி, ஒரு ராக்கிங் பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு உண்மையிலே. அதனாலதான் அந்த இடத்த விட்டு நான் மௌனமா கலந்து வந்துட்டேன். ஆனா 2-3 நாள் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதான் இன்னைக்கு தம்பிகிட்ட சொல்லி நான் எல்லாரையும் சந்திச்சு இதுக்கான விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன் சார். சார் தயாரிப்பாளர் அவருக்கு தெரியும் சார். அப்படி இல்லைன்னா நான் என்ன சொல்றேன்னா, அவர் டைட்டில் அவரே மாத்திருப்பாரு. அவரோட ஈபி தானே சார் அவரு. அப்படி ஒருவேளை அவர் எழுதியிருந்தா அவர் மாத்திருப்பார்ல சார். அவருக்கு தெரியும் சார். அவருக்கு தெரியும்ல, அவருக்கு என்னோட திறமை தெரியும்ல சார். இந்த தயாரிப்பாளர் பாம்பேல போய் அவர்கிட்ட நான் கதை சொல்றேன். நைட்டு 11 மணிக்கு கதை கேட்கிறாரு. டயர்டா என் ரூமுக்கு கதை கேட்டாங்க. பாம்பேல போய் தங்கினேன். காலையில அவர் ஆபீஸ்ல பார்த்தேன். நான் நைட்டு கதை கேட்கறேன்னு 7 மணிலிருந்து வெயிட் பண்ணி 11 மணிக்கு என் ரூம்ல கதை கேட்கிறாரு. ஒரு 4 நண்பர்களோட. நான் என்னடா நைட்டு 11 மணிக்கு கேட்கறாரு என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் சார்ஜ் இறங்கிச்சு. சரின்னு சொல்லி ஃபுல் சார்ஜ் ஏற்றிட்டு திருப்பி 2 மணி நேரம் கதை சொன்னாங்க. ஃபுல் கதை கேட்டு அவர் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை, சார் இவ்வளோ டயர்டில் நாங்கள் சிரிக்கிறோம், ஆடியன்ஸ் இதே மாதிரி சிரிச்சிட்டாங்கன்னா படம் ஹிட், இந்த படம் நான் எடுக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னார். என் திறமை மேலே அவ்வளோ அசாத்திய நம்பிக்கை. அவர் சொல்லுவார், சார் நீங்கள் இந்த உடம்பு வச்சுட்டு நீங்கள் ஓடுறது ஆடுறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். நான் கூட எல்லாம் சக்தி சிதம்பரம் லேசியாக இருப்பேன், பயங்கர ஸ்பீடாக இருக்குங்க சார். என்ன இப்போ நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூட நாளைக்கு நம்ம தேட்டருக்கு எல்லாம் போகிறோம், என் கூட ரொம்ப என்னை வச்சு அடுத்த படம் பண்ணுவார். ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கார் அவர். சார் இந்த படம் தமிழ்நாடு அவரே ரிலீஸ் பண்ணுறார். ஏன்னா படம் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. எங்கிட்ட படம் பார்த்துட்டு அவர் சொன்னது, நீங்கள் சொன்னதை விட நல்லா எடுத்துறீங்க சக்தின்னு சொன்னார். நீங்கள் அவர்கிட்ட இதை கேட்கலாம். சார் அதே இப்போ நான் சொன்னேன் சார், ஆனந்த விகடனில் நான் கொடுத்த பேட்டி தான் சார். இப்போ செஸ்ன்னு தான் அதுக்கு டைட்டில் வச்சோம் சார். சாம் சிஎஸ் தான் அதுக்கு மியூசிக் சார். முதல்ல எல்லா பேருமே மாறி இருக்கும். முதல்ல தேவயானி நடிக்கிறதா இருந்துச்சு, நிறைய மாற்றங்கள் இருக்கும். KS ரவிக்குமார் நடிக்கிறதா இருந்துச்சு, அந்த கேரக்டர் இப்போ நான் நடிச்சிருக்கேன்.
அந்த மாதிரி கொடுத்ததுல அது வந்திருக்கு, அவ்வளவுதான். அதான் சார், அதுதான் டெக்கான் கிரானிக்கல் சார். எதுல கொடுத்தது நான் தான் சொல்றேனே, அதே நான் தானே கொடுத்தேன். அப்ப நான் ஓகேன்னா ஓகே பண்ணிடுவேன்ல, ஓகே இல்ல அது அதுதானே இவ்வளவு நேரம் நான் விளக்கம் சொல்லிருக்கேன் சார். அது வந்துருச்சுங்கிறதுக்காக அது இது கிடையாது சார். அது இப்ப ஒரு படத்துல உங்களுக்கே தெரியும், இந்த படத்துல இந்த ஹீரோ நடிக்கிறான்னு வரும், கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப வணங்கான்னு ஒரு படம், அது முதல்ல யார் ஹீரோன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் இப்ப யார் ஹீரோன்னு தெரியும். இப்ப அதுக்காக சூர்யா சார் ஏன் இதுன்னு அப்படி சொல், அது இல்ல. சினிமா ஃபைனலா எண்டு ப்ராஜெக்ட் என்ன, ப்ராடக்ட் என்னங்கிறத வச்சுதான் இருக்கு. எண்டுல ஒரு டைரக்டர் என்ன டிசைட் பண்றான்றது இருக்கு. நான் இத்தனை படம் பண்ணியிருக்கேன், என்னோட டெசிஷன் இது. எனக்கு இந்த பாட்டு இப்படி இருந்தா கரெக்டா இருக்கும், ஆடியன்ஸ் ரீச் ஆகும்னு எனக்கு ஒரு மைலேஜ், எனக்கு ஒரு ஆடியன்ஸோட பல்ஸுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஜாலியோ ஜிம்கானா படம் தொடர்பான சர்ச்சை தொடர்பாக அந்த படத்தின் இயக்குனர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.